இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் இதயத்துல்லா சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. வாங்க கேட்போம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ பகல்காமில் காஷ்மீரில் முக்கியமான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதை நோக்கி அதை பொறுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தீவிர தாக்குதல் கோழைத்தனமானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தாக்குதலை இன்று மட்டுமல்ல, இந்த பாஜக ஆட்சி வருகின்ற போதெல்லாம் 2000 கிபி 2000 இன்னைக்கிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டிசிங்புரா என்ற ஊரில் இதே மாதிரி சுற்றுலாவினரை தாக்குறது நடந்துச்சு. இந்த சுற்றுலாவினர்களை அதிகமாக தாக்குறது நடக்காதுங்க. காரணம், காஷ்மீர் மக்களுடைய வாழ்வாதாரம் சுற்றுலாவிலே இருக்கிறது. அதான் சார். இப்போ நிறைய அவங்களுக்கு வாழ்வாதாரமே சுற்றுலா நோக்கி தான் இருக்குது. அப்படின்ற போது இங்கே சுற்றுலா பயணிகளை அவங்க தாக்குறதுக்கான நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தவறாக பேசுகிறீங்க. அவங்க தாக்குனாங்க நான் சொன்னேன்னா, யாரோ வெளியிலேருந்து தாக்கியிருக்கலாம். காஷ்மீர் மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நேற்று அங்கிருந்து வந்த அத்துணை சுற்றுலாவினரும் அந்த மக்கள் எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த மக்களை பொறுத்தவரை மதங்களை தாண்டி மனிதநேயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் என்று சொன்னார்கள். இந்த நிலையிலும் எங்களை காப்பாற்றினார்கள், அந்தந்த இடத்துல உதவினார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. அதனால் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, காஷ்மீர் மக்கள் ரொம்ப அந்த சுற்றுலாவினருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். தாக்குதல் தீவிரவாதிகள் யார் என்று என்னும் முடிவு செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது. அதனால் இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்பது அது மட்டுமல்ல. இன்றைக்கி அந்த மக்கள் கடையெடுப்பை நடத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தாக்குதலை அரசியலாக்குவதற்கு, அதே போன்று மதமாக்குவதற்கு RSS ஒருபுறமும், அரசியலாக்குவதற்கு BJP ஒருபுறமும், அதை ஆதரவாளர்கள் ஒருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நான் சொல்ல வந்த முழுசாக சொல்லிக்கிறேன். 2000 வாஜ்பாய் அவர்கள் BJP ஆட்சி இருக்கும்போது இது மட்டும் நடக்கலை, நாடாளுமன்ற தாக்குதலும் நடந்தது. ஆமாம். அந்த காலகட்டத்திலும் இன்றைக்கும் பல்வேறு தாக்குதல். இந்த 370 பயன்படுத்திய பிறகு ஒரு பெரிய மாநிலங்களில், அந்த மாநிலங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க ஒரே காரணத்துக்காக வேண்டி மாநிலங்களை உடைச்சி அதை சின்ன ரெண்டாக்கி அதை ஒரு மாநில அந்தஸ்தை விட ஒரு புதுச்சேரி மாதிரி ஒரு டெரிட்டரி அந்தஸ்துக்கு கொண்டு போய் இந்த ஆட்சி பண்ணது. அந்த மக்கள் கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருந்தாலும் கூட அமைதியாக இருந்து வந்தார்கள். ஆக இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த தாக்குதல்களை பொதுவாக பாஜக அரசு தனது தேர்தல் யுக்திக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தது 2000 வாஜ்பாய் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த தாக்குதலுக்கு பிறகு 2-3 இடங்களில் பாஜக மாநிலங்களில் ஜெயிச்சிச்சு. இதே மாதிரி காஷ்மீரில் இந்த ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி, மோடி ஆட்சி வந்த பிறகு ஊரியில் மிகப்பெரிய தாக்குதல், இராணுவத்தினரே தாக்கினார்கள். அப்போ அது மட்டுமல்ல, இராணுவ வீரர்கள் 41 பேர் புல்வாமா இடத்தில் தாக்கப்பட்டார்கள். சரியாக 1.5 மாதத்தில் தேர்தல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இந்தியாவில் இந்த 2014 பிறகு 2024 அவங்க மைனாரிட்டியார் ஒரு ஆட்சியாக தான் இருக்காங்க. 240 இடத்துல தான் இருக்காங்க. இதை விட மோசமாக அன்றைக்கி நடந்திருக்கும். காரணம், பணமதிப்பு இழப்பிலிருந்து, GSTயிலிருந்து. ஆனால் இந்த ஒரு தாக்குதலை, அந்த இராணுவ வீரர்கள் தாக்குதலை வைத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள். அந்த தாக்குதலுக்கு காரணம் அல்லது இதை தவிர்க்க வேண்டிய வேலையை பாஜக செய்ய தவறிவிட்டதுன்னு RSSஐ சார்ந்த, பாஜகவை சார்ந்த சத்யபால் மல்லிக் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் இந்த பாஜக அரசு மேலே தான் குற்றம் சாட்டினார். இதற்கெல்லாம் அவர்கள் தான் காரணம்ண்டு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் தேவேந்திர சிங் என்று ஒருத்தர், அவர் தான் அப்சல் குரு வழக்கில், நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் எங்களை காஷ்மீர்லேருந்து அழைச்சிட்டு வந்ததும் இல்லாமல் சில தீவிரவாதிகளை எங்களோட சேர்த்து வைத்தது இந்த தேவேந்திர சிங் தான் சொன்னாங்க. அதே மாதிரி புல்வாமா அட்டாக்லையும் அவர் பெயர் அடிபட்டது. அந்த புல்வாமா அட்டாக், இந்த தேவேந்திர சிங் பற்றி இவ்வளவு தூரம் அவர் பாஜகவுக்கு மறைமுகமாக உதவி இருந்தாலும் கூட இன்னைக்கு வரையும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் பாஜக எடுக்கலை. ஏன்னா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய
ஒரே காரணத்தினால. இதுதான் இன்றைக்கு காஷ்மீரில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு இந்தியாவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது, அல்லது இந்த வரக்கூடிய பீகார் தேர்தலை இதற்கு பயன்படுத்த விரும்புகிறதோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏற்கனவே தேர்தலை குறியாக வைத்துக்கொண்டு தான் பல காரியங்களை பாஜக செய்திருக்கு. சரி, இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டா நிறைய பீப்புள் வந்து டூரிஸ்டாக இப்போ போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட உள்துறை அமைச்சர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, 370 ஆர்டிகளை வந்து அப்ரகேட் பண்ண பின்னாடி தான் இங்கே வந்து அமைதி திரும்பி இருக்குது. அதனால தான் இங்கே மக்கள் அதிகமாக வராங்க. இங்கே மக்கள் வர்றது வந்து அவங்க டூரிஸ்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறது அவங்க போகிறதுக்கு முடியாமல் தான் டூரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நாங்கள் வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசுகிறாங்கல்ல. டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்டாக் நடந்திருக்குமா? பாதுகாப்பு யார் கையில் இருக்குது? அந்த மாநில அரசுகிட்ட கூட இல்லை. இராணுவமும் காவல்துறையும் யார் கையில் இருக்குது? மத்திய அரசு கையில் இருக்குது. அப்போ இந்த தவறுக்கு, இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு அவங்க தான் காரணம். நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வியில் டூரிஸ்ட்டு நாளுக்கு நாள் வளருவாங்க. 2000 உள்ள டூரிஸ்ட்டு 2010 கூடுவாங்க, 2020 அதிகமாக கூடுவாங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால. இது ஒரு காரணம் அல்ல. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் ஆர்டிகல்லாம் கொண்டு அப்ரகேட் பண்ண பின்னாடி இங்கே ஒரு அமைதி சூழல் நிலவுது. அதனால தான் அமைதி சூழல் நிலவுனா இவங்க எப்போ பண்ணாங்க? 2019 பண்ணாங்க. இப்போ என்ன வருஷம்? 5 ஆண்டு 6 ஆண்டு ஆச்சு இல்லையா? ஏன் பண்ணுறவங்க 2வது ஆண்டே முதல் ஆண்டே பண்ண முடியாதா? அதான் சார், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாக கொண்டு வந்துட்டோம், இதை வச்சு பீப்புள் டெவலப் ஆயிடுவாங்க, இந்த டெவலப்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. 2014 19 வரையும் இவங்க டெவலப்மெண்ட்டே பண்ணலையா? அப்போ 19 அவங்க பண்ணுறாங்களா? கேள்வி என்னென்ன கேள்வி எழுதுன்னு பார்த்துக்குங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். எல்லா காலகட்டங்களிலும் இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சிறு சிறு அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்கள் நாள்தோறும் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த தீவிரவாதி அங்கே பிடிச்சோம், இந்த தீவிரவாதி இங்கே பிடிச்சோம்லாம் சொல்லுவாங்க. பிடிச்சிங்கல்ல, ஏன் ஒழுங்காக பிடிக்கல? நீங்கள் முறையாக பிடிச்சிருந்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு குறைபாடு உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இவ்வளோ பெரிய அவலம், இவ்வளோ பெரிய 19 உயிர்களுடைய இழப்பு இல்லாமல் இருந்திருக்க முடியா? இந்த 19 உயிர்கள் இழப்புக்கு யார் காரணம்? உள்துறையும் இராணுவத்துறையும். இந்த 2 பேரும் ராஜினாமா பண்ணியிருக்கணும். பம்பாயில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு, காங்கிரஸுடைய உள்துறை அமைச்சர் என்ன செஞ்சார்? ராஜினாமா செய்தார். பொறுப்பேற்று ராஜினாமா. சரி, லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு தலைவர் இருந்தார், அவர் எங்கேயோ இருந்தார். அரியலூரில் ரயில் வந்து விபத்து ஏற்பட்டுச்சு, உடனே ராஜினாமா பண்ணார். அஸ்வின் குமார்னு ஒரு சட்ட அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? 13-14. ஏன்? கூட்டணி கட்சியாக இருந்த ராஜா பிரச்சனைன்னு சொன்ன பிறகு அது பிரச்சனை இல்லைன்னு பின்னால் ஆயிடுச்சு. ஆனால் ராஜினாமா பண்ணாரா இல்லையா? பண்ணார். இதுதான் ஒரு காங்கிரஸ் அரசு தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணா. பதவி ஆசையில் இவர்கள் தொடர்ந்து ரயில்வேல இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான வளர்ச்சின்னு சொல்றீங்கல்ல, விபத்து வளர்ச்சி இவங்க காலத்தில் நடந்திருக்கு. ரயில்வேல அதிகமான விபத்துகள். என்னைக்காவது ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரா? பதவி வெறி, பதவி ஆசை, இது மாதிரி இன்னும் நடந்தா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய அவர்கள் நியாயமானவர்கள் அல்ல. பாஜக வந்த பிறகு இந்த 10.5 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கு? இந்துக்கள் வாக்கு, இந்துக்கள்னு சொன்னாங்க இல்லையா? 10.5 வருஷமாக இந்துக்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா? பெண்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, நிற்கிதா அது? அந்த சட்டத்தை உண்மையாக கொண்டு வந்தாங்களே இந்து பெண்கள் தானே. 80 விழுக்காடு இருக்காங்க. இந்த 80 விழுக்காட்டில் 40 விழுக்காடு யார் இருக்கா? இந்து பெண்கள் தானே. அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த 10 வருஷமாக. ஆனால் முஸ்லீம்களுக்கு ஆதரவுன்னு போய் சொல்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி, நீங்கள் தான் ஒரு முஸ்லீமை கூட எம்பி ஆக்கலை, ஒரு முஸ்லீமை கூட மத்திய அமைச்சராக ஆக்கலை, இருந்தவங்களெல்லாம் விரட்டிட்டீங்க. அப்புறம் அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி முஸ்லீம்களுக்கு நல்ல சட்டத்தை கொண்டு வருவீங்க? ஏன் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் உங்களை எதுக்குறாங்க? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தவறு, நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடப்பது மட்டுமல்ல, இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டத்தையும் கொண்டு வரல. பெண்களுக்கு மட்டுமல்ல, கல்வி உதவித்தொகை கொடுக்கறத காங்கிரஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த விவசாயிகளுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நிறுத்திட்டீங்க. இவங்கெல்லாம் யாரு? தொழிலாளருடைய சட்டங்களை நீங்கள் மாற்றினீங்க. 300 பேர் இருந்தால் 200 பேர் இருந்தான்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? முதலாளிகளுக்கு ஆதரவாக மாற்றினீங்க. இப்போ 180% இந்துக்களுக்கு நீங்கள் எதிராக தொடர்ந்து இருக்கிறீங்க. ஜிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டது யார்? இந்துக்கள் தானே 80 விழுக்காடு. நான் கேட்குறேன், பணமதிப்பு இழப்பில் 300 பேர் இறந்தாங்க. 300 பேரில் முஸ்லீம் இருந்தாங்களா, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களா?
இறந்தது பெரும்பாலும் இந்துக்கள் தான். அப்போ இந்து விரோத ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்துக்களுக்கு ஆட்சி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த இந்துக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முஸ்லீம்களுக்கு விரோதமாக சட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க. இப்போ மட்டுமல்ல, காஷ்மீரை வளர்ச்சி பண்ணுறோம்னு சொல்லி காஷ்மீருடைய இயல்பான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி ஆனால் தொடர்ந்து அங்கே தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மக்களை நீங்கள் கேவலப்படுத்தீர்கள். எந்த அளவுக்குன்னா, நம்ம தொலைக்காட்சியில் இது பேசிக்கிட்டு இருக்கோம்னா இது நெட்டு மூலமாக தான் போகுது. அங்கே பல நேரங்களில் இந்த இன்டர்நெட்டை பேன் பண்ணிடுறாங்க. நேற்று முந்தா நாள் கூட அந்த டூரிஸ்ட் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பேன் பண்ணதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டோங்கிறாங்க, எங்கள் தகவலை சொல்ல முடியலைங்கிறாங்க. அப்போ பெரும்பாலான இந்துக்கள் தானே பாதிக்கிறாங்க உங்களுடைய தப்பான நடவடிக்கை இல்லை, இதுதானே உண்மை. அப்போ இதில் மத சாயம் ஏன் பூசுறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சோழருக்கும் பாண்டியருக்கும் சண்டை, 2 பேரும் ஒரு மதம் தானே. ஆமாம். அசோகருக்கும் கலிங்கருக்கும் சண்டை, 2 பேரும் ஒரு மதம் தானே. ஏன் ஒரு மதம் சண்டை போட்டாங்க? சோழருடைய படையிலையும் முஸ்லீம் இருந்தாங்க, பாண்டியர் படையிலையும் முஸ்லீம் இருந்தாங்க. மாலிகாப்பூர்னு ஒருத்தர் வர்றாரு, பாண்டியர் படையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கூப்பிட்டு நானும் முஸ்லீமும் நீங்களும் முஸ்லீம்ங்கிறாரு. அது மட்டுமல்ல, நானும் ஹிந்தி பேசுகிறேன், அதில் பெரும்பாலானவர் உருது பேசக்கூடியவர்கள். அந்த முஸ்லீம் படை, அந்த பாண்டிய படையில் இருந்தவங்க ஒரு பகுதியில் தமிழ் பேசக்கூடியவர்கள். நம்மெல்லாம் ஒரு மொழி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அன்றைய முஸ்லீம்கள்? நாங்கள் தமிழ் மக்கள், நாங்கள் பாண்டிய நாட்டுடைய விசுவாசி என்று தானே சொன்னாங்க. அப்போ முஸ்லீம்கள் இந்துன்னு சொல்லி பிளவுபடுத்துறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் இன்றைக்கி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். சார், இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து அட்டாக் நடந்திருக்கு, அதுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இப்போ ஷிம்லா அக்ரிமெண்ட்டோ இல்லை இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை தடுக்கிறதுலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் சார்பாக இந்த வேலையை ஆரம்பித்து வச்சது யார்? காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிச்சு. மல்லிகார்ஜுன கார்கேங்கிற எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? இது இறையாண்மைக்கு எதிரான கோழைத்தனமான தாக்குதல் என்று சொன்னார். நாங்கள் அரசோடு இருப்போம்னு சொன்னார். காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த தீவிரவாதிகள் நடவடிக்கை எடுப்பதில் நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதையுமே கேட்காம சிந்து நதி பிரச்சனையை தேவையில்லாமல் கொண்டு வந்து அந்த மக்கள் என்ன செய்வாங்க? இந்தியா ஒரு தவறு நடந்தால், இந்தியா பல நேரங்களில் தவறு நடந்திருக்கு, இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக தவறு பண்ணாங்களா அல்லது அங்கே பாகிஸ்தான் மக்கள் தவறு பண்ணாங்களா? சிந்து நதி என்பது மக்கள் பயன்படுத்தக்கூடியது, தீவிரவாதி பயன்படுத்தக்கூடியது அல்ல. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஏற்கனவே நமக்கு தேவையில்லாத ஒரு தீவிரவாதிகளை அங்கே வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடியாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் அவங்க வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அரசு சொல்கிறாங்க. அந்த மக்கள் செய்கிறாங்களா? கொஞ்சமாக சிந்திக்க வேணாமா? அந்த மக்கள் ஏதாவது பாகிஸ்தான் மக்கள் நல்லவர்கள், இந்திய மக்கள் நல்லவர்கள் யார் சொன்னால்? இங்கேருந்து போன பாகிஸ்தானுக்கு போன தூதுக்குழு, நிர்மலா தேஷ்பாண்டே, லாலு பிரசாத் யாதவ், பல பேர் போனாங்க. ஏன்? பாஜகவுடைய பிதாமகர் அத்வானி என்ன சொன்னார்? ஜின்னாவையே புகழ்ந்தார். தெரியுமில்ல உங்களுக்கு? ஏன் புகழ்ந்தாரு? அங்கே போனவன தான் அங்கே உள்ள மக்களை பற்றியும் அங்கே உள்ள தலைவர்களை பற்றியும் உங்களுக்கு தெரியுது. இதே பிரதமர் என்ன பண்ணார்? ஒரு பிரதமர் என்ன செய்யணும்? தகவல் கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு போகணும். இவர் என்ன செஞ்சார்? ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சம்பந்தமே இல்லாமல் நவாஸ் ஷெரீஃப் வீட்டுக்கு போனார். மாம்பழமும் இதுவும் கொடுத்தாரு, எதுவும் கொடுத்தாரு, நம்ம சேலையும் கொண்டு போய் கொடுத்தாரு. இது தேவையே இல்லாமல் நீங்கள் ஏன் செஞ்சீங்க? அவங்க எதிரானவர்கள், அவர்கள் எதிரிகள்னு சொன்னால் ஏன் நீங்கள் அதை செஞ்சீங்க? செஞ்சுருக்கக்கூடாது இல்லையா? வரம்பு மீறி நீங்கள் ஒரு பிரதமர் போய் ஒரு நாட்டில் எந்தவித தகவலும் சொல்லாமல் போகலாமா? அன்றைக்கி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ நீங்கள் வேணா பாகிஸ்தானை தூக்கி தலையில் வச்சுக்குவீங்க, உங்களுக்கு வேணாம்னா பாகிஸ்தானை தூக்கி கீழே போடுவீங்க. இதுதான் உங்கள் இரட்டை நிலை கொள்கைன்னு சொல்கிறோம். அதை எதுக்கு காரணமாக சொல்கிறீங்க? இப்போ கூட நீங்கள் அரேபியா போகிறீங்கல்ல, உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. இந்திய பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. சரி, அங்கே எத்தனை லட்சம் இந்துக்கள் இருக்காங்க? அரபு நாட்டில் 10க்கு மேற்பட்ட நாடு, பஹ்ரைன், சவுதி அரேபியா, அமீரகம், இப்படி குவைத், கத்தார், இவ்வளவு நாடுகள் இருக்காங்களே, அங்கே பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் தானே. இந்துக்களை என்னைக்காவது அடிச்சிருக்காங்களா? இல்லை. உண்மை தானே? அப்போ அப்படி ஒரு பாகுபாடு பார்க்காத ஒரு முஸ்லீம்களை சமூகத்தை போய் இன்னைக்கு ஆர்எஸ்எஸும் அதன் அமைப்புகளும் இது முஸ்லீம்கள் காரணம், முஸ்லீம்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அதான் சார், இந்த அபத்தத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து அவங்க தப்பு உணர வச்சதானே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அதை வந்து காங்கிரஸ் செய்யலையோ அப்படின்ற விமர்சனம் உங்க மேலே இருக்கலாம். நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை எங்களால் செய்கிறோம். இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிறதுல
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸில் வந்து இன்னும் வலிமையாக தலைவர்கள் இதை பேசணும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பாஜகவை மட்டும் எதிர்க்கலை. இந்த பாஜக தான் இந்த அவ்வளவு கொடூரங்களுக்கும் காரணமான பாஜகவை பின்னிருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை தான் என்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் பிரிவினை உருவாக்குனது யாரு? பாகிஸ்தான் பிரிவினை வேணும் என்று ஜின்னா கேட்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக 1938 தீர்மானம் போட்டது ஆர்எஸ்எஸ். அன்றைக்கு சுதந்திரா கட்சியில் இருந்த ராஜாஜி அதை ஆதரித்தார். காங்கிரஸுக்கு விரோதமாக காங்கிரஸ் எதிர்த்தது, ஆதரிச்சது யாரு? ஆர்எஸ்எஸும். இன்னைக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு பிரிஞ்சு போனதுக்கு யார் காரணம்? ஆர்எஸ்எஸ் காரணம். அவரை ஆதரித்த சுதந்திரா கட்சியில் இருந்தக்கூடிய ராஜாஜி அவர்கள் காரணம். ராஜாஜியை நான் போற்றுவேன், அவர் அறிவு மிக்கவர். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் என்ன நடந்துச்சா இல்லையா? அப்போ இன்னைக்கு போய் அகண்ட இந்தியான்னு பேசுகிறீங்களே, ஏற்கனவே இருந்த அகண்ட இந்தியாவை பிரித்தது ஆர்எஸ்எஸ் தானே. உங்கள் என்ன நினைச்சீங்க? நீங்கள் இந்து மக்கள்ங்கிற பேரை சொல்லி பிறகு இந்து மக்களில் உயர் சாதியுடைய ஆட்சியை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி தான் நீங்கள் நினைச்சீங்க. இன்றைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்? நேபாளத்தில் அரசர் ஆட்சி போய் மக்களாட்சி வந்துச்சு, மீண்டும் அரசர் ஆட்சி வந்தது. அது அந்த மாதிரி ஒரு ஆட்சியை இங்கே ஆர்எஸ்எஸ் தலைமையில் அமைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இன்னைக்கு பிரதமர் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எப்படி இந்திய வளர்ப்போம் என்ற பேரில் சமஸ்கிருதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்திக்கு பணம் அதிகம் ஒதுக்கலை, சமஸ்கிருதத்துக்கு அதிக பணம் ஒதுக்குறாங்க. 25,000 பேர் பேசக்கூடிய ஒரு சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குறாங்களே. ஏன்? கோடிக்கணக்கான மக்கள் பேசக்கூடிய தென்னிந்திய மொழிகள், தெலுங்கு இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், ஏன் ஒதுக்கலை? இதே விமர்சனம் வந்து காங்கிரஸை நோக்கியும் வரும்ல சார். அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது ஹிந்திக்கும் சமஸ்கிருதம் அதிகமாக நிதி ஒதுக்குனாங்கன்ற விமர்சனம் இருக்குல்ல. வித்தியாசம் இருக்குல்ல. இந்த 10 ஆண்டுகளில் அவங்க ஒதுக்குனது 10,000 கோடி, தமிழுக்கு ஒதுக்குறது 100 கோடி கூட இல்லையா? காங்கிரஸ் அப்படி செய்யலை இல்லையா? எல்லா மாநிலங்களையும் செஞ்சாங்க. சமஸ்கிருதத்துக்கு அவங்க ஒதுக்குனாங்களா? ஒதுக்கலையே. இப்போ சமஸ்கிருதத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் உடைய கோல்வால்கர் சொன்னது தான் செய்கிறாங்க. கோல்வால்கர் என்ன சொன்னார்? நாம் ஆட்சியை பிடிச்சா முதலாளிகளுக்கு தான் நம்ம ஆதரவாக இருக்கணும், முதலாளிகளுக்கு எல்லா சொத்தையும் கொடுக்கணும்னு சொன்னார். அதைத்தான் இன்று இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களும் இந்த அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மக்கள், ஏழை மக்களுக்கு எதிராக இந்து மக்களுடைய சொத்தை கொடுக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம், இன்றைக்கி மின்சாரத்தை நீங்கள் 3 மடங்கு கட்டுறீங்க. 5 ரூபா விலை உள்ள மின்சாரத்தை 3,000 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மின்சாரத்தை 15 ரூபா வரை இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. என்ன காரணம்? அதானிங்கிறவர் நிலக்கரியை 100 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஊரில் 300 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. அவர் நிலக்கரியை நீங்கள் வாங்கணும், ஒவ்வொரு மாநிலமும் வாங்கணும்னு சொல்லி பாஜக சொல்லுது. இப்போ ஒவ்வொரு இந்து மக்களும் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டும்போது 3 மடங்கு கட்டுவதற்கு யார் காரணம்? இந்த ஆட்சி காரணம். ஏன்னா முதலாளிகளுக்கு ஆட்சி. அதே மாதிரி சோலார் மின்சாரம் உங்களுக்கு தெரியும், 2 ரூபா 2,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சோலாரை 10 ரூபாய்க்கு மேலே இதே தமிழ்நாட்டுக்கு 10 ரூபாய்க்கு விற்க வச்சது யாரு? முந்தைய அதிமுக அரசு. அதுக்கு பின்னால் இருந்தது யாரு? இதே பாஜக அரசு. அப்போ எல்லா ஏர்போர்ட்டுகளையும் நம்ம செலவில் கஷ்டப்பட்டு கட்டுறோம். இப்போ கூட ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி புதிதாக ஒரு ஏர்போர்ட்டு நம்ம சென்னையில் வருதுன்னு சொன்னால் அந்த ஏர்போர்ட்டை நாளை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? அதானிக்கு கொடுக்க போறீங்க. இந்தியாவுடைய மக்களுடைய சொத்து உழைப்பையெல்லாம் ஏர்போர்ட்டாகவும் சீபோர்ட்டாகவும் கட்டிய பிறகு அவையெல்லாம் இன்னைக்கு அதானிக்கு போகுது. பேருக்கு 1 2 கொடுக்கலாம். ஆனால் 10க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்டுகளையும் சீபோர்ட்டுகளையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்திய மக்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? தனியார் மயமாச்சுன்னா எப்படி வேலை கிடைக்கும்? அரசு மயமாச்சுன்னா அங்கே தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குது? உயர் சாதிக்கு மட்டும்தான் பெரிய பெரிய கம்பெனிகளை கிடைக்குது. இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார், 93 செயலாளர்கள் மத்திய அமைச்சரில் பிரதமருடைய அலுவலகத்தில் 93 பேரில் 3 பேர் தான் இந்து. 90 பேர் இந்து என்று சொல்லக்கூடிய உயர் சாதியை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் வகுப்பினர். தெளிவாக சொன்னாரா இல்லையா? பாராளுமன்றத்திலே சொன்னாரா இல்லையா? அப்போ இந்து மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த உண்மையை பெரும்பாலான இந்துக்கள் புரிந்திருக்கிறார்கள். காரணம், உங்களுக்கு 39 விழுக்காடு ஓட்டு விழுகுது, அதில் 9% ஓட்டு வந்து
கூட்டணி கட்சி, மீதி 30%ல் நீங்கள் ஒரு 10% ஓட்டு உங்களுக்கு தேர்தல் கமிஷனை தான் கையில் வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தை மாற்றுவதில் இருந்து உங்களுக்கு வசதியான நேரத்தில் உருவாக்குவதிலிருந்து ஒரு கட்ட தேர்தல் நடத்துவதை 7 கட்ட தேர்தலாகவும் 7 கட்ட தேர்தலை ஒரு கட்ட தேர்தலாகவும் உங்கள் வசதிக்கு நடத்துறது மட்டுமல்ல, ஓட்டிங் மிஷினில் தப்பு பண்ணுறேங்கிற சொல்ல அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஹரியானாவில் காங்கிரஸ் வென்று கொண்டே வருது, 11 மணிக்கு மேலே காட்சி மாறுது. மகாராஷ்டிராவில் சரிக்கு சமமாக இருக்கும்போது 11 மணி 12 மணிக்கு மேலே காட்சி மாறுது. என்ன நடக்குது என்று இன்னைக்கு மக்கள் சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து இப்போ வந்து ஏற்கனவே சிம்பிள் மெஜாரிட்டியில் அதிகமாக இருந்த பிஜேபியோட சீட்ஸ் குறைஞ்சதுக்கும் அந்த ஓட்டிங் மிஷின் தான் காரணம். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது 100 வர வேண்டியது 240 வந்திருக்காங்கன்னு சொல்றேன். 100 140 வர வேண்டிய பாஜக 240 வந்ததுக்கு காரணம் ஓட்டிங் மிஷின். நான் சொல்ல வர்றேன், அவங்க சொன்னது 300 400 சொன்னாங்க. அப்போ இந்த தப்பு தான். உங்களுக்கு தெரியும், கடந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் எல்லா தேர்தலுடைய இதுலேயும் தொகுதியில் பூரா ஒரே நம்பர் வந்துச்சா இல்லையா? ஏன்? ஆனால் அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷன் தான் இவங்க ஒரே நாளில் தனக்கு வேண்டிய ஒரு ஆளாக ரிசைன் பண்ண வச்சு, மறுநாள் அவரை அப்ளிகேஷன் போட வச்சு, 3ஆவது நாள் அவரை தேர்தல் கமிஷனாக செலக்ட் பண்ணது யார்? உங்களுக்கு வேண்டிய ஆளை நீங்கள் தானே செலக்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னே இந்த மாதிரி நடந்திருக்குதா? இதுக்கு முன்னே தேர்தல் கமிஷனர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்? ஒரு நீதிபதி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பிரதமர், 3 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ யார் தேர்ந்தெடுக்கிறா? அமைச்சர். அவங்க 2 பேர் மெஜாரிட்டியில், 2 பேர் மெஜாரிட்டி இல்லையா? அப்போ தேர்தல் கமிஷனை வைத்துக்கொண்டு இப்போ ஒட்டுமொத்த கணக்கு போட்டு பார்த்தா இந்து மக்கள் ஒரு 20% தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. மீதி நீங்கள் வேறு வகையில் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மேலும் இந்து மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு நாங்கள் முஸ்லீம் விரோதமாக முத்தலாக்கு எதிராக இருக்கிறோம், அவங்களுக்கு எதிராக சிஏயை கொண்டு வர்றோம், அவங்களுக்கு எதிராக 370 கொண்டு வர்றோம், அவங்களுக்கு எதிராக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றோம், இந்த பாருங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் இன்றைக்கு வக்ஃப் சட்டத்தை திருத்துறோம், அப்போ முஸ்லீம்களுக்கு விரோதமாக நாங்கள் இருக்கிறதுனால இந்துக்களே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் இந்துக்கள் நம்பி விடுவார்களா? நீங்கள் 240 சீட்டுக்கு இறங்குனதுக்கு என்ன காரணம்? அதே இந்து மக்கள் இந்த 10 வருஷம் அவங்கள ஆதரிச்சிருந்தா, அதைத்தான் நான் முன்னாலே சொன்னேன். 2019 தோற்க வேண்டிய பாஜக ஓட்டிங் மிஷினை வைத்துக்கொண்டு, தேர்தல் கமிஷனை கையில் வைத்துக்கொண்டு, அதே நேரத்தில் புல்வாமாங்கிற இதே மாதிரி ஒரு காஷ்மீரில் நடந்த நம்முடைய 41 இராணுவ வீரர்களை அநியாயமாக இழப்புக்கு காரணமாக இருந்துவிட்டு அதையே வந்து தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடித்தார்கள் அல்லவா? இல்லைன்னா 2019 ஆட்சி இழந்திருப்பாங்க. இந்த 240 கூட வந்திருக்காது. இப்படி இதுதான் உண்மையான இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமையை ஒழிய, இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். சார் தான் இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்படின்னும் போது இப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து பொறுப்பேற்றுட்டு பதவி எடுக்கிறாங்க. அந்த பதவி அந்த பதவி வந்து இங்கே வந்து துறக்க மாட்டிருக்காங்களே, ஏன்? என்ன ரீசனாக இருக்குது? அதுதான் பதவி வெறி. இந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது. இந்த ஆட்சியை அடுத்து ஆர்எஸ்எஸ் தலைவரை குடியரசு, அதாவது ஜனாதிபதி ஆட்சியை உருவாக்கி ஆர்எஸ்எஸ்ஐ ஜனாதிபதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் யார்? திரு மோகன் பகாவத். அவரையோ அவரை சார்ந்த சித் பவன பிராமணர், அதான் சார் இப்போ வந்து இந்த பதவி சொல்லி முடிச்சுக்கிறேன், சித் பவன பிராமணர் தான் வருவாங்க. வேறு யாரும் ஆர்எஸ்எஸ் தலைவர் வர முடியாது. அவர்களை வைத்துக்கொண்டு நாளைக்கு இந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை உயர் சாதி ஆட்சியாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியில் வெல்வார்களா இல்லையா என்று காலம்தான் பதில் சொல்லணும். சரி, இந்த விமர்சனம், இப்போ பதவி வெறி என்ற விமர்சனம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் பொருந்துமா? ஏன்னா இங்கே வந்து கள்ளச்சாராயத்தால் நிறைய பேர் உயிரிழக்கும் போது இங்கே வந்து பதவியிலேருந்து இறங்கல. அருமையான கேள்வி. உண்மை என்ன? கள்ளச்சாராயம் என்பது குஜராத்தில் அதிகமாக செத்துருக்காங்களா, தமிழ்நாட்டில் செத்துருக்காங்களா? குஜராத்தில் அதிகமாக செத்து. குஜராத்தில் இன்னைக்கு அன்னைக்கு முதல்வராக இருந்த மோடி விலகினாரா? இல்லை. இன்னைக்கு மாநிலங்கள் கூட அதிகாரத்தை வைக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை உங்களோட எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியை தூக்கி நீங்கள் இந்த விமர்சனம் வைக்க மாட்டேங்கீங்களே. நாங்கள் வேலை 8 மணி நேர வேலையை 12 ஆக்கும்போது காங்கிரஸ் எதிர்த்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். பஸ்ஸு கான்ட்ராக்ட் பஸ்ஸு லேபர் கொடுக்கும் பொழுது, கான்ட்ராக்ட் லேபர் கொடுக்கும்போது காங்கிரஸ் எடுத்துச்சு. அதே மாதிரி இந்த உங்களுடைய மலத்தை வீசினார்கள் தண்ணி தொட்டிலேன்னு சொல்லும்போது அதையும் காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்கும், ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரிக்கணும். இன்றைக்கி பல நல்ல திட்டங்களை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அதை ஆதரிக்கலைன்னா அதுவும் மிகப்பெரிய குற்றமாக மாறிடும்.
அந்த குற்றத்தை செய்யக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், கள்ளச்சாராயம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, புதுச்சேரியில் கூட நடக்குது. இப்போ கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாத கவர்மெண்ட் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதை நம்ம காங்கிரஸ் கூட்டணி கட்சி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. முந்தைய ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு இன்னும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தூத்துக்குடி விஷயத்தில் லாக்அப் டெத்து நடந்துச்சா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆமாம் சார். அடுத்து தூத்துக்குடியில் உங்களுக்கு 13 பேர் நம்ம தமிழர்கள் தானே சுடப்பட்டார்கள். சுட்டது யார்? அந்த ஆட்சி தானே. எனக்கு நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியும் சொல்லி இந்த மாதிரி இருந்த ஒரு ஆட்சி வேற, மறுநாளே நடவடிக்கை எடுக்கிற ஒரு ஆட்சி. எந்த விஷயமா இருந்தாலும் மறுநாளே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. முந்தைய அதிமுக ஆட்சி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். அதே மாதிரி தருமபுரியில் உங்களுக்கு நன்றாக தெரியும், பஸ்ஸில் மாணவிகளை எரித்தவர்களை விடுதலை செய்தார்கள். அவர்கள் யாரு? அதிமுக செய்யலையாது. எவ்வளோ பெரிய லாக்அப் டெத்து அதிகம்னு பார்த்தா இன்றைக்கி அதிமுக தான். இன்றைக்கும் வந்து சாராய ஊழல் இப்போ வந்திருக்கு இல்லையா, டாஸ்மாக் ஊழல், அதில் 41 வழக்கு யார் மேலே இருக்குது? அதிமுக மேலே. 6-7 வழக்கு தான் திமுக. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யுது பிஜேபி? அது திமுக மேலே சுமத்த பார்க்குது. அதனால் பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நிதி கொடுக்காதிலிருந்து, மொழி பிரச்சனையில் இருந்து, தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனையிலிருந்து, நீட்டில் இருந்து, எல்லா விஷயத்திலும் யார் எதிராக இருக்கா? நீட்டை வந்து கொண்டு வந்தது யார்? நீட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் என்ன சொன்னாங்க? எந்த மாநிலம் விரும்பலையோ அந்த மாநிலம் இல்லைன்னு சொன்னதுனால 2014 2017 வரை நீட்டு தமிழ்நாட்டில் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் கூட கொண்டு வரல. கொண்டு வந்தது யார்? பாஜகவுடைய உத்தரவின் பேர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு தமிழருக்கு கிடைக்கும் போது வட மாநிலத்தவருக்கு கொடுக்கலான்னு 15% சட்டம் போட்டது யார்? பாஜக சொல்லி எடப்பாடியார் போட்டாரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ தமிழ் விரோத ஆட்சியை பாஜக ஆதரிக்குதுன்னு சொன்னால் இது தமிழர் விரோத ஆட்சி. அதனால காங்கிரஸ் கட்சி, திமுக பரவாயில்லை, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலித் மக்களுடைய கல்வி உதவித்தொகையை இந்த அரசு நிறுத்தி இருக்கு, எந்த அரசு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய பல்வேறு கல்வி உதவிகளை இந்த அரசு நிறுத்தி இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 30-40 கோடி புயல் வெள்ளம் கேட்டோம், ஒரு 100-200 கோடியை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மெட்ரோ திட்டத்தில் 13,000 கோடியை இந்த அரசு கொடுத்துச்சு, கொடுக்க வேண்டிய அரசு. அது நேற்று வரையும் கூட மெட்ரோவில் பணம் கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நிறுத்துது. தமிழ்நாட்டில் பணம் ₹1 வாங்கினா நமக்கு வெறும் 29 ரூபா தான் நமக்கு கிடைக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு ஒரு மாநில அரசுக்கு விரோதமாக, ஒரு ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு பாஜக அரசு. அந்த அரசுக்கு துணை போகக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கட்சி. அதனால நாங்கள் எதுக்குறோம். அப்போ நல்லது செய்கிறவங்களை ஆதரிக்கும். சரி, இப்போ திமுக அரசு மேலே நிறைய பாராட்டுகள் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது திமுக அரசு வந்து ஒரு முக்கியமான கேஸில் வந்து தாக்கல் செய்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து கோவையில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அதுக்கு வந்து ஒரு யாரெல்லாம் குற்றச்சாட்டப்படுறாங்க அவன் ஜெயிலேருந்து விடுதலை பண்ணோம் அப்படின்ற. அப்போ அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யும் போது இவங்களுக்குலாம் விடுதலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்களா? அப்போ அவங்க வந்து எல்லாருக்குமான ஆட்சியை அவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? நீங்கள் திமுக அரசை நான் பாராட்டலை, ஆனால் அதிமுக அரசை விட சிறப்பாக செய்யுதுங்கிறது தான் மக்கள் நம்புகிறாங்க. அதிமுக அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, இந்த ஆட்சிக்கு அது அவ்வளவு அதிகமாக இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் கேட்டீங்க கோவை குண்டு வெடிப்பு 2 சாராரும் தவறு செய்தார்கள். இந்துத்துவ அமைப்பு அவங்க பூரா வெளியாயிட்டாங்க. எப்போது? 30 ஆண்டுகளாக சிறைவாசிகளாக இருந்தவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இதே அரசுக்கு எதிராக நான் தான் போராட்டம் பண்ணேன். என் தலைமையில் தான் போராட்டம் நடந்துச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னால் சர்வ கட்சிகளும் வந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, மதிமுக வந்தாங்க, எல்லா கட்சிகளும் அன்னைக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்தார்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நாங்கள் கூட்டணியாக இருந்தாலும் கூட கண்டிச்சுக்கிறேன். 37 வயசு தான் தமிழ்நாட்டில் ஓபிசி பரீட்சை எழுத முடியும். என்ன பரீட்சை? குரூப் 1 தேர்வு. வட மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லேயும் 47லேருந்து 49 இருக்குது. இந்த அரசுக்கு எதிராக நான் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சாதாரண ஓபிசி மாணவர்கள் சமூக நீதியை பாதிக்கப்படுது கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீட் முந்தைய அரசு அதிமுக அரசு 7 விழுக்காடு கொடுத்துச்சு நீட் விலக்கு. இந்த அரசு வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
அந்த 2.5% கொடுக்கலாம்னு ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த அரசு கொடுக்காதனால 600 கிராமப்புற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிக்கு எப்படி உங்கள் உணவு திட்டத்தை நடத்துனாங்களோ அதை நம்ம பாராட்டுறோம். அது மாதிரி இந்த 2.5 விழுக்காடை கொடுத்துருந்தா 600 ஏழை மாணவர்களுக்கு MBBS கிடைச்சிருக்கும், அதே அளவு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை நான் கேட்குறேன், இல்லைன்னு சொல்ல. சொத்து வரி, நான் ஒவ்வொரு அமைச்சரையும் போய் சந்திக்கிறேன். சொத்து வரிக்காக சமீபத்தில் அமைச்சர் நேரு அவர்களை சந்தித்தேன். எதுக்கு சந்தித்தேன்? நீங்கள் 50 விழுக்காடு ஏற்றணும்னு சொன்னால் அதிகாரிகள் 100 விழுக்காடு ஏற்றிருக்காங்க, 100 விழுக்காடு ஏற்றணும்னா 200 விழுக்காடு ஏற்றிருக்காங்க. அப்போ அதிகாரிகள் இந்த தவறு செய்ததன் காரணமாக உங்களுக்கு எதிரான ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. வீடு வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, வாடகைக்கு குடியிருப்பவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். முந்தைய அரசு இது போன்ற நிலையிலே அந்த வரியை குறைத்தது. மேன்ஷன் தெரியும் உங்களுக்கு. அந்த மேன்ஷனில் யார் தங்குறா? வெளியூர்லேருந்து வரக்கூடிய தங்குறாங்க, வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஏழைகள் தங்குறாங்க. அவர்களுக்கு முந்தைய அரசு ஒரு வரியை போட்டாங்க, 2 மடங்கு வரி போட்டாங்க. அதை போய் சொன்ன உடனே அந்த வரியை நீக்கினது மட்டும் இல்லாமல் கட்டுன வரியை திரும்பி கொடுத்தாங்க அதிமுக அரசு. பாராட்டுறேன். அந்த வேலையை செய்யாமல் இந்த அரசு இன்னைக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு வரியை 3 மடங்கு 4 மடங்கு போடுது. கண்டிக்கிறோம், தவறுகளை கண்டிக்கிறோம். ஏன் கண்டிக்கிறோம்? இந்த ஆட்சி தொடரணும். திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியோட சிறந்த ஆட்சி. இந்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் களைந்து விட்டால் அவர்களுக்கு மீண்டும் நல்ல வாக்கு கிடைக்கும். பாராளுமன்ற தேர்தலை விட ஒவ்வொரு பார்லிமெண்டிலும் சென்னையில் மட்டும் ஒவ்வொரு லட்சம் வாக்குகளை திமுக இழந்திருக்கிறது. அப்போ இழந்ததுக்கு காரணம் இங்கே மக்கள் அவங்களுக்கு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நீங்கள் முந்தைய அரசு மாதிரி சலுகை கொடுக்கலாம், அல்லது இந்த ஏற்றிய வரியில் அநியாயமாக 50 விழுக்காடு ஏற்றினா ஏற்றுக்கிங்க. கர்நாடகத்தில் ஏற்றுறாங்க, 25னா 25 தான் ஏற்றுறாங்க, 50னா 50 தான் ஏற்றுறாங்க. இங்கே என்ன நடக்குது? 25 50 ஆகும், 50 100 ஆகும். அதிகாரிகள் ஆக்கி 2 மடங்கு வரியை இன்னைக்கு கார்பரேஷனுக்கு கொடுத்ததுனால அவங்க பெரிய சாலையை பூரா பாதி சாலையாக்கி பிளாட்பாரத்தை அதிகப்படுத்தி இன்னைக்கு வாகன போக்குவரத்துக்கு போக முடியாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அது எப்போ மக்கள் கோபம் எப்போ தெரியும்? தேர்தல் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் வாழக்கூடிய கோபாலபுரத்தில் என்னன்னு சொன்னால் இருக்கிற சாலை குறைவு, வாகனங்கள் அதிகம். இன்னைக்கு பிளாட்பாரத்தை அதிகப்படுத்துறேன்னு புதிய ஒரு செலவை உருவாக்கி அந்த பிளாட்பாரம் ஒன்று இருந்த பாதை பாதி ஆனதுனால என்ன நடக்குது தெரியுமா? வாகனங்கள் போக முடியல. அப்ப இந்த அரசுக்கு தவறான அறிவுரைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நல்ல அறிவுரை சொல்லுவதில்லை, கேட்கறது இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி திமுக அரசை நாங்கள் பாராட்டலை, ஆனால் ஆதரிக்கிறோம். ஏன் ஆதரிக்கிறோம்? அதிமுக அரசை விட இது நல்ல அரசுன்னு ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். நானே அதுக்கு ஒரு உதாரணம். கடந்த மாதம் 2 மாதத்திற்கு முன்பு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நான் போராடினேன். இந்த ஆட்சிக்கு ஒரு அறிவுறுத்தலாக நான் போராடினேன். ஹஜ் இல்லம் இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்களிலும் அரசு ஹஜ் இல்லம் இருக்கிறது. கேரளாவில் 2 ஹஜ் இல்லம் இருக்கிறது. அதனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு உங்களுக்கு காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிக்கும் போகுது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதிகமான இடங்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4 வருஷமாக விட்டுட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பணம் ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வரை நான் கேள்விப்பட்டது வேலை நடக்கலை. அப்போ கண் துடைப்பு வேலைகளை மக்கள் கண்டுகொள்வார்கள். அதனால இந்த அரசு நீடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த அரசு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.